ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம் சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் அவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனியில் ஜென்ம சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள், அவங்களுடைய நலமெல்லாம் நிறைய தெரியும். எல்லா வகையிலையுமே கஷ்டம். ஒரு செயல் போவாங்க, நிறைய தடைகளை போட சனீஸ்வர பகவான் நான் இருக்கன்னு காத்து கொண்டிருப்பார். ஆனால் குருவுடைய அதிசார பயிற்சி அவங்களை வாழ வைக்க வந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இருந்த அந்த உறவுகள் பிரச்சனை, அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனை, தொழில் பிரச்சனை அனைத்தும் நீங்கி அற்புதமாக கடந்து வரும்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 1, 5, 9 கனெக்டிவிட்டி ஆகிடும்.
9ல் வந்து கிரக கூட்டணி பாக்கியஸ்தானத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக கூட்டணி அவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகுது. 8ல் வந்து சுக்கிரன் ஆட்சி மூலதூரகோணம் பல பெற்றிருந்தாலும் கூட அவர் மாத பிற்பகுதியில் 9க்கு வந்துடுவார். அதுவே விபரீத ராஜயோகமாகவும் செயல்பட்டு நல்ல தொழில் மேன்மை, அவங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், அசிங்க அவமானம் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் துடைத்து இப்போ அவங்கள வந்து தலைநிமிர வைக்க போகுதுன்னு சொல்லலாம். நல்ல ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், பிஸ்னஸில் நல்ல டெவலப்பு, நல்ல ஒரு ஃபுல் பேக்கேஜாக அவங்களுக்கான ஒரு நன்மையை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில் செய்கிற இடங்களில் கொஞ்சம் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிங்க. இந்த 7 சனி காலங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அடக்கமாக இருந்துட்டால் பிரச்சனை வராது. அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை தானாக போயிடும். ஏன்னா சனி இருக்கிறது சேரிட்டின்னு சொல்லக்கூடிய கால சக்கரத்தின் 12. அதுதான் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ நிறைய வந்து தான தர்மங்களை உங்களை இன்வால்வ் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே அவர் நல்ல விதமாக மாற்றி அமைச்சிட போகிறாருன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு முயற்சி பண்ணுறோம், அதற்காக மருத்துவம்லாம் செய்கிறீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைப்பது. அதே போல் நல்ல ஒரு திருமணம் நடப்பது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைமா, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் அந்த சிக்கல்களை தீர்த்து கொடுப்பது. இப்போ வந்து நாங்கள் வேற்று மதத்தில் வந்து விரும்புகிறோம், வீட்டில் சொல்லி நாங்கள் வந்து திருமணத்திற்காக ஏற்பாடு செய்து கொள்வதுன்னு அனைத்துமே சுப விரயங்களாக நடக்கும். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கிய குறைபாடெலாம் இருந்தது, ஒரு வாதம் சம்பந்தமாக, ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு தேவையில்லாத வந்து ஒரு மன அழுத்தத்தினால கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ஒரு டிப்ரெஷனில் இருந்தோன்றவங்களுக்கெல்லாம், அதே போல் ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு நீண்ட காலமாக வந்து ஒரு நோய்க்கு வந்து ஒரு வாதம் சம்மந்தப்பட்ட நோய், ஒரு வாயு தொல்லையாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு நோய்க்குமே இப்போ வந்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகள், சொந்தத்தில் இருந்த பிரச்சனைகள் நம்மளெல்லாம் கண்டு புறம் பேசினாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் பட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்முன்னணி இவெல்லாம் எப்படி தான் வாழ போகிறான் அப்படின்லாம் ஒரு ஏளனமாக பார்த்து கொண்டு முன்னாடிலாம் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இது வரைக்கும் வந்து நான் படிக்கலாமான்றவங்க கூட இப்போ எடுத்தால் புக்கை கீழே வைக்க போகிறதில்ல. பெற்றோருக்கு வந்து நம்ம புள்ள தானான்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆகிடும். பிள்ளை நலன் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டால் கூட போதும், 2 மாதத்தில் போர்டு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் கல்வி நிறுவனத்துக்குமே நீங்கள் பெரிய பெருமையை தேடி தந்துடுவீங்க. அதே போல் தொழில் சார்ந்து ஒரு எக்ஸாம்லாம் எழுதுறீங்க, ஒரு போட்டித் தேர்வுலாம் எழுதுறீங்கன்னா அதுலேயுமே முதலீடு தான். இப்போ மாணவர்களுக்கு புத்தி நல்லா தெளிவாக வேலை செஞ்சிட போது, நல்ல கல்வி கிடச்சிட போது, இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். இது வரைக்கும் தொழில் போனேன், நான் கேட்ட சம்பளம் கிடைக்கல, எனக்கு சம்பளமே வந்தாலும் எனக்கு செலவாயிடுது அப்படின்னவங்களுக்கெல்லாம் அதை தீர்த்து அந்த பண வருவாயை ஒரு நிரந்தரமாக கொடுத்துரும், ஒரு நிரந்தர தொழிலை கொடுத்துரும், நிரந்தர உத்தியோகம் கொடுத்துரும். ஏன்னா ஜீவனம் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை. இந்த 7 சனி அவ்வளோ வந்து பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தது. கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் இப்படி அவங்க வந்து திருப்பி ஒன்றிணைந்து, இல்லை நீங்கள் அங்கே போகிறதும் இல்லை அவங்க இங்கே வரக்கூடிய அந்த மாதிரி மாற்றங்களை 2 பேருமே வேலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மைக்ரேஷன்லாம் தரக்கூடிய ஒரு அருமையான மாதம் சொல்லலாம். இந்த நிறைவான மாதம் இது வரைக்கும் நடக்காத அனைத்து விதமான ஒரு செயல்பாடுகளுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது. இப்போ ஒரு துவக்கம் போட்டிருப்பீங்க இல்லையா, இந்த துவக்கத்தை வந்து நீங்கள் பிடித்து கொண்டு இனி வரும் காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக வந்துடணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. சனி ராகு கேது தசாபுதிகள் நடந்ததுன்னா ரொம்ப அவாராக இருங்க. இதில் நம்ம இவங்களை தான் சொல்கிறோம், ஆனால் சந்திரன் புதன் இதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகிடுச்சுன்னா பித்து பிடித்த நிலைன்னுவாங்க. ஏன்னா லக்னத்திலே சனி இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தெலாம் இருந்து கொஞ்சம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணிவிடுங்க. ரொம்ப டிப்ரெஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம உடனே கவுன்சிலிங் போகிறதுக்குலாம் ரொம்ப யோசிக்கிறோம், உடனே பைத்தியமா அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. எப்படி உடம்புக்கு வந்து ஒரு சளி ஜோரம்லாம் பிடிக்குது அந்த மாதிரி தான் மனசுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் கோயிலை கட்டி வச்சாங்க. எதுக்கு நம்மளுக்கு வழிபாடு வச்சான்? இதெல்லாம் போய் நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான். ஏன்னா பிரமிடுகளின் அமைப்பை உடையது நம்ம கோயில். அதில் இருக்கக்கூடிய ஆக்கர்ஷண சக்தி நம்ம கோயிலில் போய் உட்காரும்பொழுது உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணைந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் தரும். அதனால் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து சிவ வழிபாடு செய்வது, இந்த சடாரிலாம் வைப்பாங்களே பெருமாள் கோயிலில், அதை வைத்து கொள்வது, ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக இந்த தலையை வைத்து நமஸ்காரம் பண்ணுவது, பெண்கள் இந்த தலை வந்து தரையில் படுற மாதிரி ஆலயத்தில் சென்று வணங்கும் பொழுது இந்த ஜென்ம சனி உங்களை ஒன்றுமே செய்யாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து விநாயகர் வழிபாடு வைத்துக்கொள்ளுங்கள். சதுர்த்தியில் நம்மளுக்கு அது வந்து வளர்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் தேய்பிறை சங்கட சதுர்த்தியாக இருந்தாலும், அதே போல் அஷ்டமியில் வந்து நீங்கள் துர்க்கை வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் வரும், இந்த கடைசி 24 நிமிடம் நீங்கள் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது கோளறு பதிகம், இதுதான் அந்த நவகிரகங்களையும் இப்போ இருக்கிற சூழலையும்
உங்களுக்கு நல்லபடியாக ஆக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான செல்வத்தையும் நல்லா அற்புதமாக பெற்று, ஏன்னா நிறைய கடன் பணப்பிரச்சனை தான் பிரச்சனை வர்றதே, ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். மீனராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.